அது நீர் தேவனுடைய குமாரன், நீர் தான் மெஸ்ஸையா என்று சொன்னீங்கன்னா, அது பிதாவுடைய சித்தம் இல்லாமல் சொல்ல முடியாது. இதைத்தான் நமக்கு வேதம் கத்துக் குடுக்குது. அப்ப இன்னைக்கு ஒரு புது மார்க்கம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, எந்த அடிப்படையில நீங்க சொல்ல வாரீங்க? ஹூ ஆர் யூ டூ கம் அண்ட் டெல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? எந்த அடிப்படையில நீங்க வந்து தேவனுடைய குமாரன் இல்லன்னு சொல்றீங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் குடுத்தா? எந்த புஸ்தகத்தை நீங்க சான்றா வச்சு கொண்டு வாரீங்க? இல்ல, இல்ல நான் ஒரு தனிப்பட்ட மனிதனாக சொல்றேன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு அத பத்தி அக்கறை இல்ல. இல்ல எங்களுடைய நபி ஒருத்தர் வந்து சொன்னார்னா, அப்ப அந்த நபிய யார் அனுப்புனா? அந்த நபிக்கு என்ன அதிகாரம் குடுக்கப்பட்டிருக்கு? அவர் எந்த எந்த அதிகாரத்த வச்சுக்கிட்டு இந்த இப்பேற்பட்ட ஒரு கூற்றுகளை சொல்ல வராங்க? இல்ல அவர் நபிய நீங்க நம்புனீங்கன்னா, அது உங்களுடைய பிழை. ஏனென்றால், அவர் எந்த ஒரு யூதனும் கிடையாது. அவர் இஸ்ரேல் மார்க்கத்தாரும் கிடையாது. அவருக்கு ஆபிரகாம் மொழியும் தெரியாது. ஆபிரகாம் மார்க்கமும் தெரியாது. அவர் சொன்ன எல்லா ஹிஸ்டரியும் தப்பானது. இன்னொன்னு அவர் வாழ்ந்தது, பொறந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அரேபிய தேசத்த தவிர இஸ்ரேல் தேசத்தில கிடையாது. இது அன்னைக்கு உள்ள